ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படியாக வெவ்வேறு கரந்தட்டு கொடுப்பார்கள். நிச்சயமாகவும் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்களுக்கு அது சீக்கிரத்தில் தீர்வுமாய் ஒரு வீசாக உணர்த்துவார். சீக்கிரமாக தேவனை ஊழியத்தோடு ஆராதிக்க போவோம். உங்களுக்கான நன்மைகள் அனைத்தையும் கர்த்தர் தேவனோடு பார்த்து சொல்லுகிறார். சிங்காசனத்தில் தேவனுடைய மகிமையையும் அவருடைய இரு சைடிலையும் பட்டயக்கருக்கு இருந்ததையும் கர்த்தராகிய தேவனுக்கு காட்டி தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய சொந்த பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆவியிலே நடத்தி கொண்டிருக்கும் போது வலது பக்கமோ இடது பக்கமோ நீ பிசைந்து போகிறாய். கர்த்தருடைய பட்டயம் உன்னை வெட்டும் என்றும் கர்த்தருடைய பட்டயம் உன்னை நிற்கரையாகும் என்றும் ஆண்டவராகிய தேவன் எச்சரிக்கும்படியாகவோ கர்த்தருடைய மகிமையினால் உன்னை நடத்துவது என்கிற வாக்குத்தத்தத்திற்கு அடையாளமான சிங்காசனத்தை கர்த்தர் காட்டி தந்திருக்கிறேன் என்று அவருடைய திரு உலகத்தை சொல்லுகிறார். நிச்சயமாகவே உன்னை கண்மணி போல பாதுகாப்பு. ஆனால் உன்னுடைய இருதயம் வலதுபுறம் இடதுபுறம் திசைமானால் கருத்தில் இருக்கிற பட்டயத்தினால் நெருக்கரை ஆக்குவேன் என்று கர்த்தர்களுக்கு வாக்கு தருகிறார். ஆகியோடு கவனித்து கொடுப்பாங்க. ஆண்டவர் சிங்காசனத்தை கண்டவர்கள் கர்த்தராகிய காட்சிக்கு வல்ல காண்கிறார். சிங்காசனத்திலிருந்து ஒரு மனித ஜீவனத்தால் ஒரு மனிதன் கொடுக்கிறோம். நல்ல தேவன நான் இருக்கிறேன் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் கைவிடுவதாக தரிசனத்தை கண்டிருக்கிறார். கர்த்தருக்கு உழைக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு கருத்து வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஜீவனத்தால் அவருடைய கருத்தில் வந்து ஒரு ஆசிரியத்தை வச்சு நோக்கி தருகிறார். வீட்டை காமிச்சு தந்தாரு. அந்த வீட்டை வந்து இருட்டா இருந்துச்சு. ஒரு வாசல் மட்டும் திறந்து இருந்தது. அப்ப நான் இசப்பா இது ஒரு வாசல் மட்டும் திறந்து இருக்கு, இருட்டா இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து துடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2 வாசலை திறந்து அது வெளிச்சமாகி என் கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரி காட்சி காமிச்சு தந்தாரு. அதுக்கு ஒரு பச்சை கலர் கல்லு அதுல பிரகாசமா பச்சை கலர்ல ஒளி சீட்டு காமிச்சு தந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கையை பார்க்கணும் நான் கேட்கும்போது நல்லா வெண்மையா இருந்துச்சு. பெரிய கை வெண்மையா காமிச்சு தந்தாரு. அதோட இடது பக்கத்துல இருந்து ரத்தம் பாயிரத இன்னும் தெளிவா அதை காமிச்சு தந்தாரு. அதுக்காக நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் உன் குடும்பத்திலே உன் வீட்டிலே எது சூழ்ந்திருக்கிறதையும் அதில் ஒரு வாசல் வெளிச்சமாய் இருக்கிறதையும் நீ வருந்தி கேட்டது நிமித்தம் இன்னொரு வாசலையும் வெளிச்சத்தையும் உனக்கு தந்திருக்கிறார். ஆனால் உன் வீட்டிலே இருட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இருட்டிலே இருக்கிற ஜனங்கள் கண்கள் தெரியாதபடி மோட்டி மோதி அலைந்து திரிவார்கள் என்று கர்த்தர் உனக்கு காண்பித்து தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் உன்னை கருவடித்து வெளிச்சத்தின் மத்தியிலே நடத்து நல்ல பிரவாசத்துக்குள்ளே உன்னை கொண்டு வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார்.
நிச்சயமாகவே கர்த்தர் தந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் தந்த தரிசனத்தின் பிரகாரம் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். அப்படியே ஒரு கருத்து கொடுப்பாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வது என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. ஒரு காரணத்தை ஒரு பாப்பா பயப்படாத நாம் தலையாக நாம் பட்சத்தில் இருக்கிறோம் என்று கருத்து சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்னை பயன்படுத்துவார்கள் நான் உங்களை நடத்துவதற்கு ஆண்டவராக தேவனுக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே அவர்களுக்கு தந்த தரிசனத்தின்படி வேதத்தில் இன்று உண்மையை பேசிய வார்த்தைகளை கர்த்தரை நடத்துவார் என்று உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு மைக்கு கிட்ட வச்சு மைக்கு கிட்ட வச்சு சாட்சி சொல்றது நான் இருக்கேன். அப்பதான் ஐயோ இதே மாதிரி எனக்கு தரிசனம் கிடைக்கலையே, இந்த சாட்சியில் கிடைக்கலையே, ஏன் பண்ண உள்ளத்தில் பிள்ளைகள் வாஞ்சல் இதுக்குதான் சாட்சி. புரியுதா? கடலை போடுறேன் ஆவினாலும் கடலை போடுறது கல். அதனால மைக்கு கிட்ட வச்சுட்டு ஒழுங்கா கைகள் கிட்ட வைப்பா. நிச்சயமா நிச்சயமாகவே அப்படி ஒரு கலந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு கலந்துட்டு கொடுப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு தாங்குவார், உங்களுக்கு தப்பு கொடுப்பார், உங்களை குணப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை எல்லா நன்மையும் தருவார். பேசுக்கு நடத்துவது என்று கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறார். உங்களுக்கு தந்த வாக்கு கர்த்தருக்கு கர்த்தர் நிறைவான உனக்கு ஆசீர்வதிப்பது உங்களை நடத்துவது என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். கரங்களை கட்டு கரங்களை கட்டு. அப்படியே உற்சாகமாக கொடுப்பாங்க. அதே அபிஷேகத்தை கொடுத்தார். அதே அபிஷேகத்தை கொடுத்தார்.
கால் பக்கம் வந்து நல்ல ஜில்லுன்னு வந்து இருந்துச்சு. ம். இசப்பா நான் சேர்த்தால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லும்போது தலையில எப்படியோ ஏதோ சொட்டு விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் அது எதுவும் எடுத்துக்கல. அப்புறம் வந்து ஒரு 3 தடவை வந்து அப்படியே ஏதோ இப்படி விடுற மாதிரிங்கிறத ஒரு உணர்ந்தேன். உற்சாகம் நிறைந்த உற்சாகம் கரகட்டுமா அதே அபிஷேகம் உற்சாகம் கரகட்டுமா அதாவது தரிசனம் அந்த குடும்பத்துக்காக வச்சிருக்கீங்களா இயேசுவா அப்படின்னு கேட்டபோது தரிசனம் காண்பிக்கல. ஆனா நல்ல ஒரு அபிஷேகத்தை வந்து ஆண்டவர் தந்தார். அப்புறம் வந்து பிரேமுடைய முகத்தை காண்பித்தார். அந்த முகத்துல ஒரு வெளிச்சம் இருந்தது. உங்க முகத்தை ஆண்டவர் காட்டினார். அந்த முகம் வந்து கிழக்கு பக்கமா திரும்பி இருந்தது. நல்ல சிரிச்ச முகத்தோட இருந்தது. உங்க முகத்துல நல்ல ஒரு ஒளி பிரகாசித்தது. அப்படியே உற்சாகமோடு கருத்தை கொடுப்பாப்பா. ஆண்டவராய் தேவன் ஆண்டவராய் தேவன் கர்த்தர் சித்தமான பிரசனத்தை ஆண்டவராய் தேவனுக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் தரிசனத்தில் கண்டவர்களாக உங்கள் தரிசனத்தில் கண்டவர்களாக ஆண்டவராய் தேவன் ஆண்டவராய் தேவன் ஆண்டவராய் தேவன் ஆண்டவராய் தேவன் என்னுடைய தீட்சைகளையும் என்னுடைய தீட்சை பணிகளையும் என்னுடைய ஆசீர்வதித்து ஆண்டவராய் தேவனுக்கு மன்னித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கொடுமையான நிறைய ஆடுகள் அப்படி போறத கத்தர் காணிச்சு வந்தாரு. ஆடு கூட்டம் நல்ல கொடுமையான ஆடுகள் நிறைய அப்படி கூட்டமா அப்படி போறத கத்தர் காணிச்சு வந்தாரு. அப்புறமேல அப்படியே கொஞ்ச தூரம் திரும்பவும் அப்படி நல்லா தூச்சிட்டு இருக்கும்போது ஒரு கடற்கரை மாதிரி இருக்குது. அந்த அந்த இதுல நிறைய மரங்கள் அப்படி நல்ல கொழுமையா செடி அப்படி கொழுமையா வளர்ந்து கத்தர் காணிச்சிருந்தாரு. அப்புறமேல அப்படியே தூச்சிட்டே இருக்கும்போது ஒரு 5ங்கிற நம்பர் அப்படி அந்த 5ங்கிற நம்பரை அப்படி காணிச்சிருந்தாரு. அப்புறமேல அப்படியே தூச்சிட்டு இருக்கும்போது யாரும் நம்மள இந்த
இந்த இடத்தை அப்படி பார்த்துட்டு உச்சி நோக்கி கொண்டிருக்கிறத காண முடியுது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக ஜனப்பெருக்கத்தின் மத்தியிலே நம்மளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கடற்கரை செழிப்பின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய உன்னதமான மகத்துவத்தை நம்முடைய திருச்சபைக்கு வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருந்து அடுத்த வருஷ ஜெபத்துக்கு முன்னால் 5 குடும்பம் அவருடைய சமூகத்தில் ஞானஸ்தானத்திற்காக அர்ப்பணித்து இதே திருச்சபையில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய வாக்கியத்தை தகவலிட்டு ஆண்டவராகிய தேவன் மரத்திலிருந்து உரத்த சத்தத்தை கேட்டவராக உங்க தரிசனத்தை பார்க்க உங்களுக்கு கற்று வாக்களிக்கிறார். கற்று நாங்கள் சொல்லியிருப்பார், கற்று திருச்சபையில் இருப்பார், கற்று திருச்சபை ஜனங்களோடு இருப்பார், கற்று நம்முடைய திருப்போர் ஜனங்களை கடற்கரை நடக்கலையாக கடற்கரை அக்கறையாக ஆசீர்வதிப்பார். கடற்கரையில் இருந்து அநேக ஆத்மாக்களை எழுப்பு வச்சு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், விசுவாசத்தோடு கடற்கரை தொட்டு கடற்கரை தொட்டு கடற்கரை தொட்டு கடற்கரை தொட்டு கடற்கரை தேவன் கொஞ்சம் உச்சநிலைகளில் உண்மை காவலுக்கு அபிஷேகத்தை நினைப்பு என்னுடைய பேச்சு என்னுடைய வகுப்பு நான் கூட உட்படுத்தி எனக்கு வாக்கிப்படுகிறார். என் கடமே உன் கடலாக உன் திருவிழாக நிறைய வெள்ளாண்மை கொடுத்தவங்க நிறைய பாக்ஸோட வராங்க. பாக்ஸ் வந்து மேஜை மேல ஒரு பெரிய பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. அது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் ஒருத்தருக்கு ஒன்று, ஒரு சிலவங்களுக்கு நிறைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு சிலவங்களுக்கு 2, இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான பாக்ஸ் கொடுத்தாங்க. உற்சாகமாக கலந்து கொடுப்பாங்க. அதனால நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய சபைக்கு ஒரு சுற்றுலாசை அவர் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமும் உன்னதத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆண்டவராகிய தேவன் திரும்ப அடைந்த மகத்துவத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை நோக்கி பிடித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிற அந்த முற்றுலாசை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே அடுத்த வருஷம் இதே மாசத்துல ஆண்டவரை திரும்பி கொண்டாட இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த இடத்துல ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த திருநாட்சியுடைய வழிமுறை இந்த திருநாட்சியுடைய ஆசிரியராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறப்பு இருந்து அது சிறப்பாக இருந்து வளர்ச்சியை இருந்து சமாதானத்தை பெற சாத்தானை நிறுத்துகிற அதிகாரங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இருந்து உலகத்தில் ஆசீர்வாதத்தை உலகத்திற்காக கொடுத்து திருச்சபைக்கு கொடுத்து இன்று ஆண்டவராகிய தேவன் வாக்களிக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு ஓ